சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டு தலைவாசலில் எலுமிச்சம் பழம் வைத்தால் கட்டாயம் இது நடந்தே தீரும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்ப்போம். பொதுவாகவே நம்ம வீட்டு வாசல்ல, நிலைவாசல்ல குலதெய்வமும், லக்ஷ்மி தாயாரும் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அந்த இடத்துல நம்ம எலுமிச்சங்கனியை வெட்டி, அதற்கு ஒரு பக்கம் மஞ்சளும், ஒரு பக்கம் குங்குமமும் தடவி இருபுறங்கள் வைக்கும்போது, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல், கெட்ட சக்தி நம் வீட்டிற்குள் வராமல் தடுக்கும். குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். வாசலில் எலுமிச்சங்கனியை வைப்பதற்கு உகந்த நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. இந்த எலுமிச்சங்கனியை நம் வைப்பதற்குனே ஒரு சில முறைகள் இருக்கின்றது. நம் முறையாக வைக்கும்போது கண்டிப்பா இதன் மூலம் அதீத நல்ல பலன்கள் கிடைக்கும். எலுமிச்சங்கனியை வைக்கும்போது அதற்கு பக்கத்திலேயே நம்ம நிலைவாசலுக்கு உங்க சாமி படத்துக்கு அன்றாடம் நீங்க பூ வைப்பது போல் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல தலைவாசல்ல இருபுறமும் பூக்கள் வைப்பது நல்லது. அங்கே வாசம் செய்யக்கூடிய தெய்வத்திற்கு அது மிகவும் பிடித்த ஒன்று. அது மட்டும் இல்ல, லக்ஷ்மி தாயார் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள விரும்பி வருவாங்களோ, அதே போல அலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய மூதேவி தாயாரும் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. அவர்கள் வராம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த எலுமிச்சங்கனியை வைக்கலாம். ஏன்னா, அவர்களுக்கு பிடிச்சது காரம் மற்றும் புளிப்பு அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால எலுமிச்சங்கனியை நம்ம வாசல்ல வைக்கும்போதும், ஒரு சிலர் வாசல்ல எலுமிச்சங்கனி, மிளகாய் இதெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க. இது போல செய்யும்போது அதை சாப்பிட்டு அவர் அங்கேயே தங்குவார். நம் வீட்டிற்குள் லக்ஷ்மி மட்டுமே வருவார். வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீட்ல விளக்கேத்துறதுக்கு முன்னாடியே இத செஞ்சிரணும். நல்ல சுத்தமான எலுமிச்சம் பழத்துல எந்த ஒரு புள்ளியும் இருக்கக்கூடாது. எலுமிச்சம் பழத்துல அது புள்ளி குற்றம் அப்படின்னே சொல்லுவாங்க. அது போன்ற எந்த ஒரு கருப்பு புள்ளிகளும் இல்லாத எலுமிச்சங்கனியா பார்த்து வாங்கிட்டு வந்து, அதை இருபுறமும் வெட்டி, அதில் ஒரு பக்கம் மஞ்சளும், ஒரு பக்கம் குங்குமமும் தடவி, இரு புறங்கள் வைத்து, தலைவாசல்ல 2 புறமும் விளக்கு ஏற்றி, அதற்கு பிறகு உங்க பூஜை அறையில போய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்போது, அங்கு உள்ள தெய்வங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க வீட்ல எந்த ஒரு கெட்ட சக்தியும் வரவே வராது. உங்க வீட்ல பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். இதுலயே ஒரு சிலர் உங்க வீட்ல நல்ல சக்தி அதிகமாக இருக்கின்றதா, தீய சக்தி அதிகமாக இருக்கின்றதா அப்படிங்கிறத அந்த எலுமிச்சம் பழமே காட்டி குடுத்துரும். அந்த எலுமிச்சம் பழம் நல்லா காஞ்சு போகின்றது அப்படின்னாலே உங்க வீட்ல நல்ல அதிர்வலைகள் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சம் பழம் எப்படி வச்சாங்களோ 3 நாள் ஆனாலும் அதே போலவே இருக்கும். இது போல இருந்தா அந்த இடத்துல தெய்வ ஆற்றல் நிறைவாக இருக்கின்றது. உங்க குலதெய்வம் உங்க தலைவாசல்ல நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அதேபோல அந்த எலுமிச்சங்கனி காய்ந்து போகாமல் அழுகி போனால், ஒரு பக்கம் நீரா ஊத்திரும் ரொம்ப அழுகி கொழ கொழன்னு போச்சு அப்படின்னாலே, உங்க வீட்ல எதிர்மறை ஆற்றல்கள், தீய சக்திகள் அதிகம் இருக்கின்றது. அதை அந்த எலுமிச்சங்கனி ஈர்த்ததால் இது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு கவலைப்படணும் அவசியம் இல்ல. உடனே அந்த எலுமிச்சம்பழத்த அப்புறப்படுத்தி விட்டு, வேறொரு புது கனி வாங்கிட்டு வந்து வைங்க. எத்தன முறை ஒரு ஒரு வாரத்துல 3 தடவ அழுகி போதுனாலும் தொடர்ந்து வைத்துக்கொண்டே வாருங்கள். தொடர்ந்து வைக்க வைக்க தான் அந்த கெட்ட சக்தி அனைத்தும் ஈர்த்து, ஈர்த்து, ஈர்த்து உங்க வீட்ல தெய்வாற்றல் மட்டுமே நிலையாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி அழுகி அழுகி போது இது வீட்டுக்கு நல்லதில்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அத வந்து தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அத எத்தன தடவ அழுகுனாலும் நீங்க செய்ய செய்ய உங்க வீட்ல உள்ள கெட்ட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா ஈர்த்து, ஈர்த்து, ஈர்த்து அந்த கெட்ட சக்தி வாசலோடு வெளிய போகட்டும் அப்படின்னு சொல்லி வெளிய தூக்கி போட்டுருங்க. அதேபோல நல்லா காஞ்சு போது பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சங்கனிய கூட நீங்க மற்றவர்கள் கால் படாத இடத்தில் போடுவது நல்லது. இது ஒரு எளிய விஷயம். எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயம். கண்டிப்பா செய்யுங்க. ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இத செய்வதற்கு முன்னாடி நம்ம தலைவாசல நல்லா தொடச்சு குங்குமம் அந்த இடத்துக்கு வைத்து, அதில மாக்கோலமிட்டு அதன் மேல நம்ம எலுமிச்சங்கனிய இருபுறமும் வைப்பது இன்னுமே சிறப்பு. உங்க வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும். குலதெய்வம் ரொம்பவே விரும்பி வந்து வாசம் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.